ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, கணபதி மந்திரங்களை பிரம்ம முகூர்த்த வேலை எனப்படும் அதிகாலை 4:30 முதல் 6 மணிக்குள் உச்சரிப்பது மிகவும் நல்லது என கணேச உத்ரதாயினி உபசனித்தில் கூறப்பட்டுள்ளது. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 17/4/2026 கிழமை, வெள்ளிக்கிழமை. இன்றைய விசேஷம் அமாவாசை. தமிழ் வருடம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி. சர்வ அமாவாசை. திருப்பத்தூர் ஜலந்தன் பூஜை, ஸ்ரீரங்கம் நம்பெருமான் புறப்பாடு, சங்கரன் கோவில் கோமதி அம்மன் தங்க பாவாலை தரிசனம், தீரன் சின்னமலை பிறந்த நாள், அமாவாசை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி அமாவாசை மாலை 5:47 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரேவதி, மதியம் 12:05 வரை. யோகம் அமிர்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம், அஸ்தம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி மற்றும் கன்னி ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஆயில்ய நட்சத்திர தோஷம் நீங்க. ஆயில்ய நட்சத்திரம் என்றவுடன் பெண் ஜாதகமாய் இருந்தால் உடனே மாமியாருக்கு ஆகாது. மாமியார் இல்லாத வீட்டில் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆராயாமல் கூறிவிடுகின்றனர். இந்த விஷயம் மக்கள் மத்தியிலே நம்பப்பட்ட செய்தியாக மாறிவிட்டது. உண்மையில் ஆயிலும் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அனைவருமே மாமியாருக்கு ஆகாத தோஷம் உள்ளவர்கள் அல்ல. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை மருமகளாக ஆக்கி கொண்டார் மாமியார் இறந்துவிட மாட்டார். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 10ஆம் வீடு மாமியார் ஸ்தானமாகும். இந்த மாமியார் ஸ்தானத்தில், அதாவது 10வது வீட்டில் பகை கிரகங்கள் இருந்து இந்த இடத்தில் புதன் பகவான் கூடினால் மட்டுமே மாமியாருக்கு தோஷமாகும். இப்படிப்பட்ட ஜாதகம் அமையப்பெற்ற ஆயிலும் நட்சத்திர ஜாதகரை மருமகள் ஆக்கினால் மட்டுமே மாமியார் மரணம் அடைவார். 10ஆம் இடத்தின் பாவாதிபதியம் கெடாமல் உள்ள ஆயிலும் நட்சத்திர ஜாதகத்தில் மாமியாருக்கு பாதிப்பு வராது. அப்படி 10வது ஸ்தானத்திலே பாவகிரகம் இருந்து அதனோடு புதன் கூடியிருக்கும் ஜாதகத்திற்கு தான் இந்த தோஷம் உண்டு. அதற்கு எளிய பரிகாரம் செய்தார்.
மாமியார் ஆயுளோடு இருப்பார். ஆயுள் தோஷமும் நீக்கும். முதலாவது பரிகாரம் மாமியார் ஸ்தானமான 10வது வீட்டில் பாவகிரகங்களோடு புதன். ஆயில நட்சத்திரம் கொண்ட பெண்கள் சனிக்கிழமையிலே விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருந்து காலை 9 மணியிலிருந்து 10:30க்குள் நவகிரகத்தில் உள்ள ராகு கேது பகவான்களுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 9 சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபட்டால் ஆயிலும் நட்சத்திரத்தால் மாமியார் தோஷம் வராது. மாமியாரும் மரணம் அடைய மாட்டார். இரண்டாவது பரிகாரம் 9 சனிக்கிழமைகள் விரதம் இருந்து வழிபட முடியாது. ஒரு சனிக்கிழமை ராகு பகவான் அமைந்துள்ள பேரையூர் சென்று ராகு காலத்தில் வழிபட வேண்டும். அங்குள்ள குளத்தில் நீராடி ஈர ஆடைகளை கால் வழியாக கயிற்று போட வேண்டும். தலைக்கு மேல் கொண்டு செல்லக்கூடாது. அதன் பிறகு அங்கு அமைந்துள்ள நாகநாத சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து வர ஆயுள் தோஷம் விலகும். ஒரு முறை சென்று வழிபட்டால் போதும். சனிக்கிழமை ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை புதுக்கோட்டை அருகே உள்ள பேரையூர். நாளைய தினம் தோல்விகள் அகல, வெற்றிகள் குவிய. இதற்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களே அறிகின்ற பகுதி. கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. இலவசமாக ஜோதிடம் பயின்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை கொடுக்கின்ற பகுதி இது. அன்பர்கள் இதை கருத்தாக கவனித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடந்த பல தினங்களாகவே நாம் 8ஆம் பாவம் 7ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட கலத்திரஸ்தானத்தை தொடர்ந்து பலவிதமான கோணங்களில் ஆராய்ச்சி செய்து வருகிறோம். பல விதமான கிரக இணைவுகளை நாம் அறிந்து தெரிந்து புரிந்து அதனுடைய ரகசியங்களையும் தெரிந்து வருகின்றோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். குரு 7ஆம் வீட்டை கடக்கும் பொழுது திருமணம் அந்த காலத்திலே நடைபெறும். திருமண கணிதம் பார்க்க ஒரு ஜாதகத்தில் 7ஆம் வீட்டும் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் நிலை கொண்டு திருமணம் கணிதம் பார்க்க வேண்டும். பெண்ணின் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் அல்லது 8ஆம் வீட்டில் பாபர் நிற்க கணவன் சரியாக அமைவதில்லை. பெண்ணை கடைசி வரை காப்பாற்றுவாரா? ஆணின் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3, 6, 11 சூரியன் நிற்க சுபம். சுக்கிரன் மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பத்தில் நிற்க சுபம். சுக்கிரன் சூரியனோடு கூடியுள்ள ஜாதகருக்கு அதேபோல் ஜாதகம் சேர்க்க வேண்டும், சுபம். 2இல் ராகு கேது நிற்க அதுபோலவே ஜாதகத்தை சேர்க்க வேண்டும், சுபம். பெண்ணுக்கு காலசர்ப தோஷம் நிற்க அதுபோல ஜாதகம் பார்க்க வேண்டும், சுபம். 7ஆம் வீடு கணவன் அல்லது மனைவி நிலையை காட்டுகிறது. 7ஆம் வீட்டிலே சூரியன் அல்லது 9ஆம் அதிபர் தொடர்பு கிடைத்தால் தாய் வழி திருமணம். 7வது வீட்டிலே சந்திரன் அல்லது 4ஆம் வீட்டு அதிபதி கிடைத்தால் தாய் வழி திருமணம். 7ஆம் வீட்டிலே புதன் அல்லது 2ஆம் அதிபர் தொடர்பு கொண்டினால் மாமன் வழியிலே திருமணம். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், சித்திரை மாதத்தில் இந்த ராசிகள் தான் ராஜாக்கள். உங்கள் ராசி என்ன? ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த சித்திரை மாதம் சில ராசிகள் மிக செல்வந்தர்களாக வாழப்போகின்றன எனப்படுகிறது. அந்த ராசிகள் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம். சித்திரை மாதம் சூரியன் பெயர்ச்சி நடந்த பிறகு வருகின்ற ஒரு மாதம். ஜோதிட சாஸ்திரத்திலே சூரியன் மிக முக்கியமான கிரகமாய் பார்க்கப்படுகின்றார். இவருடைய மாற்றம் பல ராசிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று சூரியன் மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு மாறினார். அதுதான் தமிழ் புத்தாண்டு. இதை தொடர்ந்து 12 ராசிகளுக்கும் இது ஒரு தாக்கத்தை கொடுக்கும். மேஷ ராசி தான் சூரியன் உச்சம் பெறுகின்ற ராசி எனப்படுகின்றது. இந்த ராசி ஜோதிடத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ராசியாக கருதப்படுகிறது. மேலும் மேஷ ராசியின் அதிபதிகள் கிரகங்களின் தளபதியான செவ்வாய். ஜோதிட சாஸ்திரத்திலே சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள். இந்த நிலையில்தான் சில ராசிக்காரர்கள் சித்திரை மாதத்தில் அபரிதமான நன்மைகளை அனுபவிக்கப் போகிறார்கள். அந்த ராசிக்காரர்கள் யாரா? மேஷம். தமிழ் புத்தாண்டு பிறந்து இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுக்க இருக்கிறது. இந்த மாதம் இவர்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். எடுக்கும் காரியங்களில் வெற்றி நிச்சயம். முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். உங்களை விட உயர் அதிகாரத்தில் இருந்தவர்களும் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய கடந்த கால வேலைகள் தற்போது சிறப்பாக நடக்கும். அடுத்தது மிதுனம். மேஷராசியில் சூரியனின் உச்ச சஞ்சாரம் அவர்களுடைய 11ஆம் வீட்டில் நடைபெறுகிறது. இது மிதுன ராசிக்கு நிதி ஆதாயங்களும் தொழில்முறை அங்கீகாரத்தையும் மற்றும் நீண்டகால ஆசைகளை நிறைவேற்றும். இந்த காலத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
உங்கள் வளர்ச்சிக்கு வெற்றியும் ஆதரவளிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். பணத்திற்கு பஞ்சம் வராது. அந்த காரியமும் உங்கள் பக்கம் வரும். தனுசு அடுத்தது. தனுசு ராசிக்காரர்கள் சூரியனின் இந்த ராசி மாற்றம் அவருடைய 5வது வீட்டிலே செயல்படுத்தப்படுகிறது. இந்த கிரக மாற்றம் படைப்பாற்றல், உற்சாகம் போன்றவற்றை கொடுக்கும். இந்த ஆற்றல் மிக்க காலகட்டம். அவர்கள் திறமையான நம்பிக்கையை வெளிப்படுத்துவார்கள். முன்னேற்றங்களை கொடுக்கின்ற முயற்சிகள் நீங்கள் தொடர். இந்த காலகட்டத்திலே உங்களை தூண்டும் வேலையிலே இருப்பவர்கள் பெரிய துறைகளில் இருந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல பெயரை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நேரத்தில் முதலீடுகள் லாபம் பெறக்கூடிய வகையிலே அமையும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே. சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஏற்கனவே 12 ராசிகளுக்கு ஏப்ரல் மாத பலாபலங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து ஷார்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளும் வெளியிட்டு கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அன்பர்களுக்கும் நன்மை சேர்க்கின்ற விதத்திலே வெளியிடப்படுகிறது. நீங்கள் பார்த்த அந்த உண்மையும் மற்றும் நன்மையும் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுக்கு உரிய பலாபலனை நாம் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு இன்று துணிச்சலாய் எதிலும் ஈடுபட்டு பாராட்டை பெறுவார்கள். எதிலோ தயக்கமோ பயமோ இருக்காது. தந்தையின் உடல்நிலை கவனம் தேவை. அவருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். அதிர்ஷ்ட நிறம் வெளிர், நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று துணிச்சலாய் எதிலும் ஈடுபட்டு பாராட்டை பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிலும் தயக்கமோ பயமோ இருக்காது. தந்தையின் உடல்நிலை கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தைக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும். ஆனால் கைக்கு பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். புதிய ஆர்டர் கூடுதல் உழைப்பின் பெயரில் கிடைக்கும். வாடிக்கையாளரை திருப்தி செய்ய முற்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவரும் மேன்மை அடைவார்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த இன்று தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும். ஆனால் கையில் பணம் கிடைப்பது தாமதம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த புதிய ஆர்டர் கூடுதல் உழைப்பின் பெயரில் கிடைக்கும். வாடிக்கையாளரை திருப்தி செய்ய முற்படுவீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர் மேன்மை அடைவார். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று குடும்பத்தில் இருப்பவர் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்வார். கணவன் மனைவிக்கு இடையே சில்லறை பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் மூலம் மதிப்பு உயரும். நண்பர்கள் மூலம் நன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று குடும்பத்தில் இருப்பவர் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்வார்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்கு இடையே சில்லறை பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகள் மூலம் மதிப்பு உயரும். நண்பர்கள் மூலம் நன்மை உண்டாகும். கடகராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தன்னம்பிக்கையுடன் துணிச்சலும் எதிலும் ஈடுபட்டு வெற்றியை காண்பது. எதிர்பாராத செலவு உண்டாகும். மாணவர் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காண்பார்கள். கடுமையாய் அவர்கள் உழைக்க வேண்டும். கல்விக்கான செலவும் கூடும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெளிர், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று தன்னம்பிக்கையுடன் துணிச்சலும் எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த எதிர்பாராத செலவு உண்டாகும். மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் காண கடுமையாய் உழைக்க வேண்டியது இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் செலவு கூடும். வரவு குறைவாகவே இருக்கும். எது முக்கியமான செலவு என்பதை நீங்கள் தீர்மானித்து செய்ய இன்றைய நாளை நீங்கள் கடக்கலாம். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் பகல் 12:01 வரை தொடர இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். கவன சிதறல்கள் கண்டிப்பாக கூடவே கூடாது.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக சிவபதிகம் கோளறு பதிகம் பாடி வந்தார். சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும். கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் பகல் 12:01 மேல் சந்திராஷ்ட தினம் தீட்சணை தொடங்க இருப்பதால் இவர்கள் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக மகாலட்சுமி காயத்ரியை சொல்லி வர சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்கள் நம்பி பொறுப்பை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சரக்குகளையும் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை. சதய நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர் மற்றவர்கள் நம்பி பொறுப்பை ஒப்படைக்காமல் நேரடியாய் கவனிப்பது நல்லது. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஏதோ மன வருத்தம் ஏற்படலாம். அக்கம் பக்கத்துடன் சில்லறை சண்டைகள் வரலாம். கவனமாய் இருப்பது நல்லது. பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடிப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஏதோ மன வருத்தம் ஏற்படலாம். அனுச நட்சத்திரத்தை சார்ந்த அக்கம் பக்கத்துடன் சில்லறை சண்டைகள் வரலாம். கவனமாய் இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடிப்பது நல்லது. தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். இன்று தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்லபடியாய் நடந்து முடியும். பணவரத்து திருப்தி தரும் மாணவர்கள் பாடங்கள் கவனமாய் படித்து கூடுதல் மதிப்பெண்ணை பெற முயற்சி செய்வார்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்லபடியாக நடந்து முடியும். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர் பண வரத்து திருப்தி தரும் மாணவர்கள் பாடங்கள் கவனமாய் படித்து கூடுதல் மதிப்பெண்ணை பெற முயற்சியை மேற்கொள்வீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வாகனத்தில் செல்லும் போது கவனத்தோடு செல்வது விபத்துகளை தவிர்க்கும். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று காரிய தடை தாமதம் வீண் அலைச்சல் ஏற்படலாம். கவனம் தேவை. மன நிம்மதி கிடைக்கும். எப்போதும் உற்சாகமாய் காணப்படுவீர்கள். இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து மன நிம்மதியை அடைவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று காரிய தடை தாமதம் வீண் அலைச்சல் ஏற்படலாம். கவனம் தேவை. திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த மன நிம்மதி கிடைக்கும். எப்பொழுதும் உற்சாகமாய் காணப்படும். இதுவரை நடக்காமல் இந்த காரியத்தை சிறப்பாய் செய்து முடித்து மன நிம்மதியை அடைவீர்கள். அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பேச்சிலே நிதானத்தை கடைபிடித்தால் தேவையில்லாத சண்டைகளை தவிர்க்கலாம். கோபப்படாமல் இருப்பது காரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடியும். முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். பொழுதுபோக்கில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடியும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த மேல் அதிகாரிகளோடு அனுசரித்து சென்றால் இன்றைய தினம் தேவையில்லாத மன வருத்தம் உண்டாகாது. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் வியாபாரம் நன்று நடக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். வாடிக்கையாளர் தேவை அறிந்து பொருட்களை அனுப்பி அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர் திறமையாய் பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயரை பெறுவார். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தொழில் வியாபாரம் நன்று நடக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த வாடிக்கையாளர் தேவையை அறிந்து பொருட்களை அனுப்பி அவர்கள் நன்மதிப்பை பெறுவீர். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் திறமையாய் இருப்பவர்கள் திறமையான பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயரை பெறுவார். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனி பலன், ஜோதிட பலன் மற்றும் எஞ்சோதிட பலன், வாஸ்து ரீதியான பலாபலன்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம்
சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.